வணக்கம், இது உங்கள் தினக்கதிர். எங்கள் சேனலுக்கு வரவேற்கிறோம். தமிழ்நாடு முதலமைச்சரும் திமுக தலைவருமான ஸ்டாலின் கட்சி ஏடான முரசொலியில் வெளியிடப்பட்ட தனது சமீபத்திய கடிதத்தில் உத்தரப்பிரதேசம், பீகார் மற்றும் மத்திய பிரதேசம் போன்ற வட மாநிலங்களில் பேசப்படும் பல தாய்மொழிகளை இந்தி மறைத்து ஓரங்கட்டியுள்ளது என்று கூறியுள்ளார். இந்தி ஆதிக்கம் இந்த பிராந்தியங்களில் மொழியியல் பன்முகத்தன்மையை கணிசமாக பாதித்துள்ளது என்று அவர் வாதிட்டார். போஜ்புரி, மைதிலி, அவதி, பிரஜ், பண்டேலி, கர்வாலி, குமாவோனி, மகாஹி, மார்வாரி, மால்வி, சத்தீஸ்கரி, சந்தாலி, அங்கிகா, ஹோ, காரியா, கோர்த்தா, குர்மாலி, குருக் மற்றும் முண்டாரி உள்ளிட்ட பல மொழிகளை ஸ்டாலின் பட்டியலிட்டார். அவை உயிர் வாழ போராடி வருவதாக கூறினார். உத்தரப்பிரதேசமும் பீகாரும் வரலாற்று ரீதியாக இந்தி பேசும் மையப்பகுதிகள் அல்ல, ஆனால் அவற்றின் சொந்த வளமான மொழியியல் பாரம்பரியத்தை கொண்டிருந்தன என்பதை அவர் வலியுறுத்தினார். போஜ்புரி மற்றும் அவதியுடன் இந்த மொழிகளில் சிலவற்றை, குறிப்பாக பீகாரில் உள்ள மைதிலியை மீண்டும் உயிர்ப்பிக்க முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அவர் மேலும் சுட்டிக்காட்டினார். ஜார்க்கண்ட், சத்தீஸ்கர், ஹரியானா, ராஜஸ்தான் போன்ற மாநிலங்களில் உள்ள பூர்வீக மொழிகள் அழிந்துவிட்டன அல்லது மறைந்து போகும் நிலையில் உள்ளன. இதனால் அவற்றின் கலாச்சாரம் மற்றும் இலக்கியம் இழக்க நேரிடுகிறது என்று அவர் வருத்தம் தெரிவித்தார். ஸ்டாலினின் கூற்றுப்படி இந்தி மற்றும் சமஸ்கிருதத்தின் ஆதிக்கம் வட இந்தியாவில் கிட்டத்தட்ட 25 மொழிகளின் வீழ்ச்சிக்கு காரணமாக அமைந்துள்ளது. தமிழை பாதுகாத்ததற்காக திராவிட இயக்கத்திற்கு அவர் பெருமை சேர்த்தார். மேலும் மத்திய அரசின் தற்போதைய கொள்கைகள் அதன் உயிர் வாழ்வை அச்சுறுத்துகின்றன என்று வலியுறுத்தினார். அதனால்தான் தமிழ்நாடு இத்தகைய மொழியியல் திணிப்புகளை கடுமையாக எதிர்க்கிறது என்று அவர் விளக்கினார். ஸ்டாலினின் கருத்துக்களுக்கு பதிலளிக்கும் விதமாக மத்திய ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் அவரை விமர்சித்தார். சமூகத்தை பிளவுபடுத்தும் முயற்சிகள் மோசமான நிர்வாகத்தை மறைக்காது என்று கூறினார். திமுகவின் கூட்டாளியான காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி ஸ்டாலினின் கருத்துக்களை ஆதரித்தாரா என்றும் அவர் கேள்வி எழுப்பினார். இந்த பகுப்பாய்வு நுண்ணறிவுள்ளதாக கண்டால் முக்கியமான அரசியல் முன்னேற்றங்கள் குறித்த கூடுதல் புதுப்பிப்புகளுக்கு லைக் செய்யவும், ஷேர் செய்யவும், சப்ஸ்கிரைப் செய்யும். இது உங்கள் தினக்கதிர். நன்றி.